தமிழரின் பிம்பம் உங்கள் டிவி. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு பார்வை நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். சமகாலத்தில் முக்கியத்துவம் பெற்றுள்ள முதன்மை செய்திகளின் தொகுப்புகளுடன் வாராந்தம் புதன்கிழமைகளில் இரவு 9 மணிக்கு உங்கள் டிவிஏ தொலைக்காட்சியில் பார்வை நிகழ்ச்சி ஒளிபரப்பாகவிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி மூலம் சர்வதேச மற்றும் கனேடிய விவகாரங்களில் முக்கியமான சிலவற்றை உங்களுக்கு விரிவாக வழங்கிவிருக்கிறோம். அத்துடன் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக துறைசார் நிபுணர்கள், ஊடகவியலாளர்கள், தமிழ் சமூக பிரதிநிதிகள் என பலருடனான நேர்காணல்களையும் இந்த நிகழ்ச்சி தாங்கிவிருக்கிறது. இன்றைய பார்வையில் இலங்கையின் முக்கிய விவகாரங்களை உள்ளடக்கிய நிலவரம், ஈழத்தமிழர் உரிமைக்காக சென்னையில் இடம்பெற்ற டேசோ மகாநாடு, எகிப்தின் ஜனாதிபதி ராணுவ உயர் அதிகாரிகளை பதவி நீக்கியமை, கடும் மோதல்களுக்கு மத்தியில் சிரியாவில் தொடர்கின்ற பதற்ற நிலை என்பன குறித்து பார்க்கவிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக இலங்கை நிலவரம் தொடர்பாக கவனிக்கலாம். தமிழ் அரசியல் கைதிகளான நிமிடரூபன் மற்றும் டில்ருஷன் ஆகியோர் சிறை அதிகாரிகளினால் தாக்கப்பட்டு உயிரிழந்தமையை கண்டித்தும் சிறை கைதிகள் தாக்கப்பட்டதை கண்டித்தும் இன்று யாழ்ப்பாணத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த பேரணியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் ஜனநாயக மக்கள் முன்னணி உட்பட பல கட்சிகளும் அமைப்புகளும் கட்சி வேறுபாடுகளை கடந்து பங்கு பெற்றினார்கள். நில அபகரிப்புக்கு எதிராக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சில மாதங்களுக்கு முன்னர் ஏற்பாடு செய்த போராட்டம் நீதிமன்ற உத்தரவை அடுத்து தடை செய்யப்பட்டமை தெரிந்தபடியுமே. இந்த தடை உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பு கடந்த வாரம் வழங்கப்பட்டதோடு அவ்வாறு ஆர்ப்பாட்டத்துக்கு தடை விதிக்கப்பட்டமை ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்லவெனவும் தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதனிடத்து ஏற்பாடு செய்யப்பட்ட இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் சிறை கைதிகள் படுகொலை உட்பட தமிழர்கள் எதிர்கொள்ளுகின்ற பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாகவும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்த நிகழ்வில் தமிழர் அரசியல் கைதிகளின் குடும்பத்தினர், உறவினர்கள் உட்பட ஆர்வலர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள். இதேவேளை கிழக்கு மாகாண சபை தேர்தலுக்கான நாட்கள் நெருங்கி வருகின்ற நிலையில் இந்த தேர்தலில் தமிழர்கள் எவ்வாறாயினும் அதிகப்படியான ஆசனங்களை பெற வேண்டும் என்ற கோரிக்கைகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைத்திருக்கிறது. இதற்கு தமிழர்கள் அனைவரும் தமது வாக்குரிமைகளை வழங்கினால் மட்டுமே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடன் இணைந்தேனும் ஆட்சி அமைக்கலாம் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. மேலும் தமிழர்கள் தமது அரசியல் அபிலாஷைகளை சர்வதேசத்துக்கு வெளிப்படுத்துகின்ற மற்றொரு சந்தர்ப்பமாக இது அமையும் எனவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இதேவேளை கிழக்கு மாகாண சபை தேர்தலில் தனித்து போட்டியிடுகின்ற அரசில் அங்கத்துவம் வகிக்கின்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கும் அரசோடு சேர்ந்து செய்யப்படுகின்ற மற்றொரு இஸ்லாமிய கட்சிக்கும் இடையே ஏற்பட்ட முறுகல் காரணமாக பல்வேறு கண்டனங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக அம்பாறையில் வென்சேல் சம்பவங்களும் இடம்பெற்றன. இந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரம் தொடர்பில் நெருக்கடிகளை எதிர்கொள்வதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் தனது கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறது. எனவே நடைபெறப் போகின்ற தேர்தல் குறித்து சிறுபான்மை சமூகங்கள் மத்தியில் அச்சமான சூழ்நிலையை தொடர்ந்தும் காணப்படுவதை அவதானிக்கப்படுகிறது. இந்நிலையில் இலங்கையின் முக்கிய விடயங்கள் குறித்த விவரங்களை நேயர்கள் தொடர்ந்து கவனிக்கலாம். அடுத்த மாதம் 8ஆம் தேதி வடமத்திய சப்ரகமுவ மற்றும் கிழக்கு மாகாண சபைகளுக்கான தேர்தல்கள் நடைபெற உள்ளன. 2007ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட கிழக்கு மாகாண சபை சனத்தொகை கணக்கெடுப்பின்படி திருகோணமலை மாவட்டத்தில் 45.4% முஸ்லிம்களும், 28.6% தமிழர்களும், 25.4% சிங்களவர்களும் வசித்தனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 74% தமிழர்களும், 25% முஸ்லிம்களும், 0.5% சிங்களவர்களும் வசித்தார்கள். அம்பாறை மாவட்டத்தில் முஸ்லிம்களின் எண்ணிக்கை 44%ஆகவும், சிங்களவர்களின் எண்ணிக்கை 37.5%ஆகவும், தமிழர்களின் எண்ணிக்கை 18.3%ஆகவும் இருந்தது. 2007ஆம் ஆண்டுக்கு பின்னரான காலப்பகுதியில் கிழக்கு மாகாண மக்களின் எண்ணிக்கை நிச்சயம் அதிகரித்திருக்கும். இந்நிலையில் தான் கிழக்கு மாகாண சபை தேர்தல் நடைபெறுகின்றது. 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற கிழக்கு மாகாண சபை தேர்தலில் 6,46,456 பேர் வாக்களித்தனர். ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 52.21% வாக்குகளை பெற்றது. ஐக்கிய தேசிய கட்சி 42.38% வாக்குகளை பெற்றது. கடந்த தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்திருந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த தடவை ஆளும் தரப்புடன் இணைந்திருந்தாலும் தனித்தே தேர்தலை சந்திக்கின்றது. கடந்த தடவை தேர்தலை புறக்கணித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த தடவை களத்தில் இறங்கியிருக்கின்றது.
கிழக்கு மாகாண சபை தேர்தலில் தமிழ் மக்கள் 85% வாக்களித்தால் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு 8 உறுப்பினர்களையும், திருகோணமலை மாவட்டத்திலிருந்து 5 உறுப்பினர்களையும், அம்பாறை மாவட்டத்திலிருந்து 3 உறுப்பினர்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் கூறினார். கிழக்கு மாகாண சபையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடன் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆட்சி அமைக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை கிழக்கு மாகாண சபை தேர்தல் பக்கச்சார்பின்றி உண்மையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுமா என்ற சந்தேகத்தை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் நீதி அமைச்சருமான ரவுப் ஹக்கீம் வெளியிட்டார். இந்நிலையில் வவுனியா சிறையில் தாக்குதலுக்கு இலக்காகி மரணமடைந்த அரசியல் கைதிகளான நிமிழ் ரூபன் மற்றும் டெல்ரோக்ஷன் ஆகியோரின் படுகொலைகளை கண்டித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து யாழ் நகரில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை இன்று புதன்கிழமை நடத்தின. நம்முடைய மக்கள் சரியாக நிலைமையில புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் மீண்டும் மீண்டும் எங்களுடைய மக்களுக்கு நடத்துற அநியாயங்களுக்கு எதிராக அழுது கொண்டு கத்திக்கொண்டு இருக்க போகின்றோமோ? எல்லாத்தையும் நாங்கள் நிலைமையில சரியாக அறிந்து நாங்கள் விஷயங்களை சரியாக தோற்று புத்திசாலித்தனமாக எங்களுடைய நிலப்பாடை முன்வைக்க போகின்றோமோ? யதார்த்தம் என்னவென்றால், தமிழர் இலங்கையிலே ஒற்றுமையாக நியாயத்தோடு உரிமைகளோடு வாழ்றதுக்கு தயாராக இருந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய தலைவர்கள் ஐக்கிய இலங்கைக்குள் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று கூறியிருந்த முதல் 30 வருடங்களாக ஒரு நாளும் நாங்கள் தனிநாடு கேட்காத நிலையிலும் நம்முடைய இனம் படுகொலை செய்யப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர்களுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஜனநாயக மக்கள் முன்னணி, ஐக்கிய சோசியலிச கட்சி, நவசமாஜ கட்சி, புதிய ஜனநாயக மார்க்சிஸ்ட் லெனினிச கட்சி உட்பட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் அரசியல் கைதிகளின் உறவினர்களும் பொதுமக்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அமெரிக்காவுக்கோ இந்தியாவுக்கோ ஐரோப்பாவுக்கோ நாங்கள் கோரிக்கைகளை விடுத்துக்கொண்டு மனுக்களை அனுப்பிக்கொண்டு சும்மா இருந்தது நடந்துவிடாது. தமிழர்கள் கொல்லப்பட்டால் அது அமெரிக்காவுக்கு வலிக்காது, தமிழர்கள் கொல்லப்பட்டால் அது இந்தியாவுக்கு வலிக்காது, தமிழர்கள் கொல்லப்பட்டால் அது ஐரோப்பாவுக்கு வலிக்காது, தமிழர்கள் கொல்லப்பட்டால் அது எங்களுக்கு தான் வலிக்கும், நமக்கு தான் வலிக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் போராட வேண்டும். எங்கள் போராட்டம் அமெரிக்காவுக்கு வலிக்க வேண்டும், எங்கள் போராட்டம் இந்தியாவுக்கு வலிக்க வேண்டும், எங்கள் போராட்டம் ஐரோப்பாவுக்கு வலிக்க வேண்டும். அதே போல எங்கள் போராட்டம் கொழும்பிலிருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கூடிய மஹிந்த ராஜபக்சவுக்கு வலிக்க வேண்டும். வலிக்கும் முறையிலே வடகிழக்கு எங்கும் ஒட்டுமொத்தமாக முழுமையான முறையிலே போராட்டம் முடுக்கப்பட வேண்டும். தமிழர்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் நடத்தக்கூடிய மோசமான ஆட்சி, காட்டாட்சியின் உண்மை படிப்படியாக வெளியாக கொண்டிருக்கின்றது. ஆகவே நண்பர்களே, நாங்கள் தனித்து விடப்படவில்லை, நாங்கள் போராட வேண்டும். இதேவேளை மன்னார் நீதவான் ஏ ஜூட்சனை அச்சுறுத்திய வழக்கு தொடர்பாக திங்களன்று இடம்பெற்ற வழக்கு விசாரணை ஒன்றில் அமைச்சர் ரிஷாத் பதியுதீனை வரும் 27ஆம் தேதி மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலையாகும்படி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு பாணந்துறை நீதவான் திசநாயக்க முன்பாக மன்னார் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக தேடப்படும் 27 பேரையும் உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த வேண்டும் என நீதவான் உத்தரவிட்டார். தன் மீது அச்சுறுத்தல் விடுத்தது தொடர்பான வழக்கை தான் விசாரிப்பது பொருத்தமானது அல்ல என மன்னார் நீதவான் ஏ ஜூட்சன் தெரிவித்தமையினாலேயே பாணந்துறை நீதவான் விசாரணைகளை மேற்கொள்கின்றார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள சர்வதேச தவணை மீளாய்வு கூட்டத்தில் இலங்கையின் மனித உரிமையின் நிலைமை மீளாய்வு செய்ய இந்தியா தலைமையில் ஸ்பெயின், பெனின் ஆகிய நாடுகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த மார்ச் மாதம் ஜெனீவா ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை இந்த 3 நாடுகளும் ஆதரித்திருந்தன. அதனால் இந்த நியமனம் இலங்கைக்கு கலகத்தை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கைக்கு மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ச தலைமையிலான 3 அடங்கிய குழுவுடன் எதிர்வரும் 24ஆம் தேதி நடைபெறவிருந்த சந்திப்பை இந்திய அரசாங்கம் திடீரென காரணம் எதுவுமின்றி இடைநிறுத்தி இருப்பதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள சர்வதேச தவணை மீளாய்வு கூட்டத்துக்கு முன்னதாக இந்திய தலைவர்களை சந்திக்க இலங்கை பெரும் முயற்சி செய்து வருகின்றது. இதேவேளை சென்னையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு கருணாநிதியினால் டெசோ மாநாடு நடத்தப்படுவதற்கு காரணமாக அமைந்த விடயங்களை ஆராய வேண்டும் என முன்னணி சோசலிச கட்சி தெரிவித்திருக்கின்றது. கட்சியின் பிரச்சார செயலாளர் புபுது ஜெயக்கொட கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றுகையில் டெசோ மாநாட்டை நடத்துவதற்கு அவசியமான சூழ்நிலையை இலங்கை அரசாங்கமே உருவாக்கியதாக குற்றம் சுமத்தினார்.
தமிழ்நாட்டின் சென்னையில் இடம்பெற்ற டெசோ மாநாட்டுக்கு எதிராக கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்தின் முன்பு பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்ற நிலையில் புபுது ஜெயகொட தனது கருத்தை முன்வைத்தார். இலங்கையின் தேசியவாத கட்சிகளின் ஒன்றியத்தின் தேசத்தை காக்கும் அமைப்பு என்ற பிரிவினரால் டெசோ மாநாட்டுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டது. இந்திய மத்திய அரசாங்கம் கருணாநிதி ஆகியோரை கண்டிக்கும் முழக்கங்கள் அங்கு எழுப்பப்பட்டன. இந்திய தூதரகத்தின் முன்பாக கருணாநிதி, ராசம்பந்தன் ஆகியோரின் குடும்பாவிகள் எரிக்கப்பட்டன. தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கம் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டமும் கொடும்பாவிகள் எரிக்கப்பட்டமையும் அநாகரிகமான செயல் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கண்டனம் வெளியிட்டார். இலங்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னெடுத்து வரும் வடக்கு கிழக்கு இணைந்த அலகின் அடிப்படையிலான தீர்வு நோக்கிய முயற்சியை கருத்தில் கொண்டு மாநாட்டுக்கு செல்வதில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பு முடிவு செய்திருந்த நிலையில் கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனின் கொடும்பாவியை எரித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியமை அநாகரிகமான செயல் என ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் இலங்கை நிலவரம் குறித்த கருத்துக்களை அறிந்து கொள்ளும் முகமாக ஆய்வாளர் நேரு குணட்டம் அவர்களை இப்பொழுது நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். வணக்கம் நேரு குணட்டம் அவர்களே. வணக்கம் நேரு, நாங்கள் முதலில் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம் தொடர்பாக பார்க்கலாம். இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பில் கவனிக்கின்ற பொழுது இதற்கு முன்னர் இவ்வாறான ஒரு ஆர்ப்பாட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டு அது தடை விதிக்கப்பட்டதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதன் பின்னர் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதன் போது முக்கியமாக வலியுறுத்தப்பட்டிருக்கின்ற விடயம் இம்முறை இந்த அரசியல் கைதிகள் தொடர்பான விடயமே. இருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், மேலும் பலர் தாக்கப்பட்டிருக்கிற நிலையில் அவர்களுடைய நிலவரம் தொடர்பாக தெரிய வராத ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. உங்களை பொறுத்தவரையில் இவ்வாறான போராட்டங்கள் இது ஒரு பாரிய போராட்டமாக பார்க்கப்படுகிறது. பல கட்சிகளும் ஒன்றிணைந்து நடத்தப்பட்ட ஒரு போராட்டமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட இந்த போராட்டம் ஏதாவது மாற்றங்களை கொண்டு வரும் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த ஜனநாயக நீரோட்டத்தில் தமிழ் மக்கள் தாயகம் சார்ந்து தங்களுடைய அபிலாசைகளை விருப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அழகாக இந்த போராட்டங்கள் பார்க்கப்படுகிறது. ஆகவே அந்த போராட்டங்களை தமிழ் மக்கள் செய்ய ஆரம்பித்த பொழுது அதை தன்னுடைய இரும்பு கரம் கொண்டு இலங்கையினுடைய ஆட்சியாளர்கள் முடக்க முனைந்ததை பார்ப்போம். அதுதான் நீங்க சொன்னது போல இந்த நீதிமன்ற இது போலீஸ் இது குண்டர்களை கொண்டு கழிவு நீர் பாய்ச்சுவது என்று பல்வேறு விடயங்களை இவர்கள் தொடர்ச்சியாக சென்றார்கள். என்னென்னு சொன்னால் இந்த மக்கள் இதில் இந்த பயப்பீதியில் தொடர்ந்து அவர்களை வைத்திருக்க வேண்டும் என்று. ஆனால் ஏதோ வகையில் இந்த மக்களுடைய போராட்டம் விரிவாக்கம் பெற வேண்டும் என்பதை நாங்கள் கடந்த காலத்தில் பேசியிருக்கிறோம். அதனுடைய ஒரு வடிவமாக இப்பொழுது பார்க்கிறோம். அதாவது எந்தெந்த தடைகள் உருவாக்கப்படுகிறதோ அந்த தடைகளை கடந்து அந்த மக்கள் தங்களுடைய விருப்பை வெளிப்படுத்துவது என்பது. சட்டத்தை கொண்டு முடக்கினார்கள், அதே சட்டத்தை எதிர்கொண்டு இப்பொழுது அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மக்கள் மீது அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டது, அந்த அச்சுறுத்தல்களை கடந்து இப்பொழுது அனைத்து கட்சிகளும் ஒன்றாக, இது ஒரு முக்கியமான விடயம். அதாவது தமிழர் தரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து அங்கங்களும் ஒற்றுமையாக இந்த போராட்ட நகர்வுகளுக்கு ஒருவருக்கு ஒரு ஒத்தாசையாக நகர்வது என்பது ஒரு முக்கியமான தேவை. அது தொடர்ந்து பேணப்பட வேண்டும். அதே நேரம் இது விரிவாக்கம் பெற்று தமிழர் தாயக பகுதிகள் அனைத்து பகுதிகளிலும், ஏன்னா மக்கள் ஒரு விடயத்தை மாத்திரமல்ல, இதில் ஒன்றை முதன்மையாக்குறார்கள் இந்த அரசியல் கைதிகள் என்றால் 3 ஆண்டுகள் கடந்து விட்டன. உலகத்தினுடைய அனைத்து சட்ட முரண்களுக்கும் முரணாக இவர்கள் தொடர்ந்து கொடும்பதைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்றால் அது நிச்சயமாக வெளிக்கொணரப்பட வேண்டிய விடயம். அந்த தளத்திலிருந்தே வெளிப்படுவது. ஏன்னா இருவர் மோசமாக அடித்துக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதன் பின்னரும் அமைதி காப்பது என்பது ஏனைய மக்களுக்கும் இவ்வாறான விடயமே இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய விடயம். அந்த வகையில் இவ்வாறான போராட்டங்கள் நிச்சயமாக வரவேற்கக்கூடியவை, நிச்சயமாக ஆதரிக்கப்பட வேண்டியவை. அவை சரியான இலக்கில் நகருகின்றன. இந்த ஒற்றுமை தொடர்ந்து பேணப்பட்டும் இது விரிவாக்கப்பட வேண்டியதும் இன்றைய காலத்தின் தேவையாக நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். மிக சுருக்கமாக நாங்கள் கிழக்கு மாகாண சபை தேர்தல் நிலவரம் தொடர்பாக பார்க்கவிருக்கிறோம். இந்த கிழக்கு மாகாண சபை தேர்தலின் போது தமிழர் சிறப்புகள் எவ்வாறு நெருக்கடிகளை எதிர்கொள்ளுகின்றன, அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளுகின்றன என்பது எல்லோரும் அறிந்த விடயம். அதே மீறி தமிழ் மக்கள் கணிசமாக வாக்களித்தால் அங்கே ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்ற வலியுறுத்தல்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பால் முன்வைக்கப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களை பொறுத்தவரையில் இப்பொழுது நாங்கள் ஆரம்பத்தில் கூட இந்த விகிதாசார அடிப்படையில் 2007ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின் படி அங்கே இருக்கக்கூடிய இனங்களுடைய விகிதாசாரத்தை பார்த்திருக்கின்றோம். உங்களை பொறுத்தவரையில் இந்த தேர்தலில் தமிழ் மக்கள் கணிசமாக வாக்களித்தால் மாற்றம் வருவது சாத்தியம் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? நிச்சயமாக அவ்வாறான ஒரு சாத்தியப்பாட்டை, அதாவது நீங்க சொன்னது போல தென் தமிழகத்தில் அல்லது கிழக்கு மாகாணத்தில் ஒரு பாரிய ஒரு அதாவது தமிழ் மக்களுடைய வீதாசாரத்தை மாற்றுவதற்கான முயற்சி 3 மாவட்டங்களும் இருக்கிறது. அதில் கணிசமான மாற்றம் அம்பாறையில் ஏற்கனவே நடந்துவிட்டது, திருவோணமலையில் நடந்துவிட்டது. இதுவரை தப்பி இருக்கக்கூடிய மாவட்டமாக மட்டக்களப்பு மாவட்டமே ஓரளவு தமிழ் பேசுகின்ற மக்களை கொண்டதாக இருக்கிறது. ஆகவே இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த வாக்களிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற உச்சமான ஒரு தேர்தலில்
மட்டக்களப்பு மாவட்டத்தில் 1,61,000 மக்கள் தேசிய கூட்டமைப்பு வாக்களித்தார்கள். அந்த வாக்களிப்பை பார்த்துக்கணும் சொன்னால் இறுதியாக நடந்த தேர்தலில் அது கிட்டத்தட்ட ஒரு 65,000 சுருங்கி இருக்கிறது. அதே போன்றுதான் நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எடுத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 பாராளுமன்றத்து தொகுதி பிரதிநிதித்துவத்தில் 2 தமிழர்கள் 2004 பெற்றார்கள். அதிகபட்சமான 65,000 வாக்குகள். அது கிட்டத்தட்ட ஒரு 33,000 கடந்த இதில் சுருங்கி இருந்தது. ஆக தமிழ் மக்களை முழுமையாக அனுசரித்து அவர்களுடைய வாக்குகளை பெறுவது என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னாள் உச்சமான சவாலாக இருக்கிறது. ஏனென்றால் பல்வேறு அழுத்தங்கள் அவர்களை நோக்கி அங்கே இருக்கிறது. அதை கடந்தும் அந்த மக்களுடைய வெளிப்பாட்டை கொண்டு வரும் என்று முனைகிறார்கள். அது எவ்வளவு தூரம் அவர்கள் கணிசமான வெற்றியை பெறுகிறார்களோ அதுக்கேற்ற விதத்தில் நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த 4 முறை போட்டியில் முதன்மையாக வரக்கூடிய சாத்துக்கூறுகள் நிறையவே இருக்கிறது. அதை சாதிப்பதற்கு அவர்கள் முன்னால் பல சங்கடங்கள் இருக்கிறது. அதற்காக அவர்கள் கடுமையாக உழைக்கிறார்கள். இதை ஒரு இனமாக தமிழினம் அதை எதிர்கொள்ளுமாக இருந்தால் நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதிக ஆசனங்களை பெற்ற ஒரு அணியாக வருவதற்கான சாத்தியங்கள் நிறையவே இருக்கிறது. நன்றி நேரு, உங்களுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசிக் கொள்ளவிருக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பார்வை. இலங்கை நிலவரம் தொடர்பான கருத்துக்களை எங்களோடு பரிமாறிக்கொண்டவர் ஆய்வாளர் நேரு குணட்டம் அவர்கள். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் பார்வை தொடரும். நேர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பார்வை. பார்வையில் அடுத்ததாக இலங்கையிலிருந்து தமிழர்கள் அகதிகளாக ஆஸ்திரேலியாவுக்கு செல்வதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்ச சூழ்நிலை தொடர்பான விவரங்களை கவனிக்கலாம். இலங்கையிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு தமிழர்கள் அகதிகளாக செல்வது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமது கரிசனையை வெளியிட்டிருக்கிறது. அகதிகளாக செல்ல முற்படுகின்ற பலர் உயிர் ஆபத்தை எதிர்கொள்வதாகவும் பலர் காணாமல் போவதாகவும் மேலும் பலரது நிலை குறித்து அறிய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. குறைந்த செலவில் இவ்வாறு ஆஸ்திரேலியா செல்ல முற்படுகின்றவர்கள் அதிக விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் இவ்வாறு மக்களை அனுப்புகின்ற முயற்சியில் படைத்தரப்பும் அரசு தரப்பும் ஈடுபடுவதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கின்றார். தமிழர்கள் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்டாலும் நாட்டில் இருந்தே அவற்றுக்கு எதிராக போராட வேண்டும் எனவும் வீணாக உயிரை பணயம் வைத்து இவ்வாறான முயற்சியில் ஈடுபட வேண்டாம் என்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேட்டுக்கொண்டார். இந்த விடயம் குறித்து நடத்தப்பட்ட ஊடகவியலாளர் மகாநாட்டின் தொகுப்பை நேர்கள் தொடர்ந்து கவனிக்கலாம். அவலமான நிலை என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப மிக குறைஞ்ச காசுல நாட்டை விட்டு ஓடுறது. இன்றைக்கு திருவோணமலையிலையும் சரி, முக்கியமாக திருவோணமலையில் பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் மிக குறைஞ்ச காசோட அவர்கள் கடல்ல தாண்டாலும் சரி, ஆஸ்திரேலியாவுக்கு போய் சேர்ந்தாலும் சரி, இவர்கள் ஃபிஷிங் ரோலர்ஸ், மீன்பிடி ரோலர் இல்லை, இது கடல் பயணத்துக்கு உதவாதது. இதில் ஏற்றப்பட்ட அனுப்பப்படுகின்றன. இதில் ஏதோ ஒரு விதத்தில் அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருக்கு. யாரும் சொல்லலாம், இப்ப கனவேரை நாங்கள் பிடிச்சிருக்கிறோம் சுரேஷ் என்னன்னு போய் சொல்றான். ஆனால் உண்மை என்னென்று சொல்லி சொன்னால் அடுத்தடுத்த தலைமுறைகளை உருவாக்கக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை வெளியில் அனுப்பி கொண்டிருக்கணும். யாரும் சொல்லலாம் அவைய விரும்பி போயினோம் என்று சொல்லி. ஆனால் எல்லாருக்கும் உண்மையில உழைக்க ஆசை. நாட்டு நடப்புகளும் பிரச்சனைக்குரியதான். கடத்தல்கள் என்னும் இருக்கு, காணாமல் போதல்கள் என்னும் இருக்கு, நாட்டில் பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் மறக்கிறதுக்கு இல்லை. ஆனால் நாங்கள் இங்கே இருந்து அரசாங்கத்துக்கு எதிராக போராடி எமது உரிமைகளை வெல்றதை தவிர நாங்கள் ஓடுவது என்பது இதுக்கு பரிகாரமாகாது. எத்தனை ரோலர் பேர் கடல்ல தாண்டுதுன்னு ஒரு இதற்கும் தெரியாது. எத்தனை ரோலர் தப்பி போனது என்று சொல்லியும் ஒரு இதற்கும் தெரியாது. இப்போ கொஞ்சம் பேர் அங்கேயும் இங்கேயுமாக பிடிக்கப்பட்டிருக்கணும். ஆகவே நாங்கள் இந்த இளைஞர்களுக்கு சொல்லக்கூடியதெல்லாம் தயவு செய்து ஒரு உயிரை கொண்டு போய் கடல்ல கொடுக்கிற இந்த பயணங்களை தவிர்த்து கொள்ளும். இங்க மக்கள் வாழ முடியும். இங்க பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் நாங்கள் இங்கு வாழ்ந்தாக வேண்டும். இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நாங்கள் வாழ்ந்தாக வேண்டும், என்கிற உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான விஷயம். அதற்காக நாங்கள் இணைஞ்சு போராட வேண்டுமே தவிர நாங்கள் ஓடி ஒளிஞ்சு கொண்டு போய் கடல்ல போய் நாங்கள் சாகிறது, ஒன்றில் கடல்ல சாவன் அல்லது ஆஸ்திரேலியாவுக்கு போய் சேருவன் என்று சொல்லுவது எந்த விதத்திலும் உண்மையில ஒரு பிரயோசனமான விடயம் அல்ல. ஆகவே அந்த அந்த அடிப்படையில் சகல தமிழ் இளைஞர்களுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, தயவு செய்து இவ்வாறான வழிக்கு போவோம். நம்மளோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, நீங்கள் போய் சேருவீங்க என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. அங்க போனாலும் நீங்கள் போய் வருஷக்கணக்காக ஜெயிலான் இருக்க வரும்.
சிறையெல்லாம் இருக்க வேணும். உடனடியாக உங்களுக்கு ஆஸ்திரேலிய அரசாங்கம் உங்களுக்கு என்னென்னு சொல்றது, புகலிடம் தராது, உங்களுக்கு வேலை செய்ய போயிடாது, நீங்கள் சிறைச்சாலையில வருஷக்கணக்காக இருக்க வேணும். இதால நீங்க சாதிக்க போறது எதுவும் கிடையாது. ஆகவே அந்த வகையில இது உங்களுடைய மண், இது உங்களுக்கு சொந்தமான மண். இதை விட்டு ஓடிக்கொண்டிருப்போமாக இருந்தால் இவ்வளவு கால போராட்டமும் கூட அர்த்தமில்லாமல் போயிடும். ஆகவே இனிமேலும் நாங்கள் இங்கிருந்து ஓட வேண்டாம். பிரச்சனைகள் உண்டு, இராணுவத்தால பிரச்சனை இருக்கு, அரசாங்கத்தால பிரச்சனை இருக்கு, பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் பிரச்சனைகளுக்கு எதிராக நாங்கள் நின்று போராட வேண்டும் என்பதை தவிர வேறு மாற்று வழி. தமிழர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு அகதிகளாக செல்ல எத்தனிப்பதன் மூலம் எதிர்நோக்கப்படுகின்ற ஆபத்துகள் குறித்து நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் விளக்கி கூறினார். நேர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பார்வையில் அடுத்ததாக சென்னையில் இடம்பெற்ற டேசோ மகாநாடு குறித்து கவனிக்கலாம். ஈழத்தமிழர்களுக்கு தீர்வை பெற்றுத் தருகின்ற நோக்கில் பல்வேறு கட்சிகள் ஒன்றிணைக்கப்பட்ட டேசோ மகாநாடு இவ்வாரம் சென்னையில் இடம்பெற்றது. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மூனா கருணாநிதி தலைமையில் இந்த மகாநாடு இடம்பெற்றது. இந்த மகாநாடு குறித்து பல்வேறு விமர்சனங்கள் தமிழர்கள் தரப்பிலிருந்தும் இலங்கை அரசாங்க தரப்பிலிருந்தும் முன்வைக்கப்பட்டன. ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை கலைஞர் மூனா கருணாநிதி தமக்கு அரசியல் லாபம் தேடுகின்ற நோக்கில் இவ்வாறான போலி நாடகத்தை ஆடுவதாக விமர்சனங்களும் கண்டனங்களும் முன்வைக்கப்பட்டன. இலங்கையில் போர் உக்கிரம் பெற்ற சமயம் இந்திய மத்திய அரசுக்கு சார்பாக செய்யப்பட்ட கருணாநிதி தற்பொழுது தமிழர்களுக்கு ஈழம் பெற்று தரப்போவதாக குரல் கொடுப்பது வேடிக்கையானது என பலரும் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். எனினும் தத்துவார்த்த ரீதியில் ஈழத்தமிழர்கள் விவகாரம் தொடர்பில் தமிழகத்தில் பிரதான கட்சி ஒன்றின் தலைமையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் சிலர் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். இருப்பினும் இந்த மகாநாடு நடைபெறவிருந்த இறுதி தருணத்தில் சென்னையில் மகாநாடு நடத்தப்பட அனுமதி மறுக்கப்பட்டமை பல்வேறு சர்ச்சைகளை தோற்றுவித்தன. ஒரு விதத்தில் இந்த தடைகள் கலைஞர் கருணாநிதியால் இலவச விளம்பரமாக கூட பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படுகிறது. இந்த மகாநாட்டுக்கு போலீசாரும் தமிழக அரசும் தடைகளை ஏற்படுத்தியிருந்த போதிலும் சென்னை மேல் நீதிமன்றம் அனுமதியுடன் இந்த மகாநாடு திட்டமிட்டபடி நடைபெற்று முடிந்திருக்கிறது. தமிழர்களின் அரசியல் உரிமை தொடர்பில் போராட்டம் நடத்த உருவாக்கப்பட்ட டேசோ மகாநாட்டின் பின்னணியில் கலைஞர் கருணாநிதியின் அரசியல் இருந்தாலும் அங்கு கொண்டுவரப்பட்ட தீர்மானம் ஓரளவுக்கு தமிழர்களால் வரவேற்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னையில் இடம்பெற்ற டேசோ மகாநாடு குறித்த விவரங்களை நேர்கள் தொடர்ந்து கவனிக்கலாம். தமிழக முதல்வராக இருந்த எம்ஜிஆர் விடுதலை புலிகளுக்கு ஆதரவளித்தார் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி டெசோ அமைப்பை தொடங்கினார் என சொல்லப்படுவதுண்டு. மத்தியில் உள்ள அரசாங்கத்தில் பங்காளி கட்சியாக இருந்து தமிழகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்ட சமயம்தான் வன்னியில் தமிழ் மக்கள் பல்லாயிரக்கணக்கில் கொன்றொழிக்கப்பட்டார்கள். இலங்கை அரசு புரிந்த இந்த படுகொலைகளுக்கு இந்திய அரசு துணை போனதும் கருணாநிதிக்கு தெரிந்த ஒன்றுதான். அப்பொழுதெல்லாம் பேசாமல் இருந்துவிட்டு இழந்து போன தமிழின தலைவர் என்ற பெயரை எப்படியாவது மீண்டும் பெற்றுவிட வேண்டும் என்ற நோக்கத்துடனும் குடும்ப அரசியலை எந்தவிதத்திலும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடனும் தான் டெசோ அமைப்பை கருணாநிதி தூசி தட்டி கையில் எடுத்துக் கொண்டிருக்கின்றார் என சுட்டிக்காட்டப்படுகின்றது. தற்போது ஆட்சியில் உள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இலங்கை தமிழர் பிரச்சினை தொடர்பாக தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் ஒன்றை ஏகமனதாக நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தது. அந்த தீர்மானத்தின் பேரில் இன்று வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அப்படி இருக்கையில் டெசோ மாநாட்டில் எடுக்கப்படும் தீர்மானங்களைத்தான் மத்திய அரசு கவனத்தில் எடுத்துக் கொள்ளப் போகின்றதா என்ற கேள்விகளுக்கு மத்தியில் சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை ஈழத்தமிழர் வாழ்வுரிமை பாதுகாப்பு மாநாடு என்ற பெயரில் டெசோ மாநாடு நடந்து முடிந்தது. பெரும் பரபரப்புக்கு இடையே நடந்து முடிந்த இந்த மாநாட்டில் 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இலங்கை தமிழர்களின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணும் வகையில் உலக தமிழர்கள் மத்தியில் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பது அவற்றில் ஒன்றாகும். இலங்கை தமிழர் நலனில் இந்தியா அக்கறை காட்டுவதில்லை எனவும், எனவே ஈழத்தமிழர்கள் அனைத்து உரிமைகளையும் பெற்று வாழ இந்தியா நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாநாட்டில் மற்றொரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னையில் இடம்பெற்ற டெசோ மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் எவற்றிலும் ஈழம் குறித்து கூறப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையிலிருந்து பங்கேற்பதற்காக டெசோ மாநாட்டு பொறுப்பாளர்கள் செய்த விளம்பரத்தில் சுட்டிக்காட்டப்பட்ட 10 பிரதிநிதிகளில் விக்ரமபாகு கருணாரட்ன தவிர்த்த ஏனைய 9 பேரும் மாநாட்டில் பங்கு பெற்றவில்லை. மாநாட்டில் கலந்து கொள்வதில்லை என்ற முடிவினை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்கனவே எடுத்திருந்தது. 2009ஆம் ஆண்டில் முள்ளிவாய்க்கால் போரின் போது தமிழர்கள் வகை தொகையின்றி கொல்லப்பட்ட சூழலில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கொண்டிருந்த நிலைப்பாடுகளை கவனத்தில் கொண்டு கூட்டமைப்பு இந்த முடிவை எடுத்திருந்தது. சென்னை டெசோ மாநாட்டில் அகில இந்திய அளவில் காஷ்மீர், மகாராஷ்டிரா, பீகார் போன்ற மாநிலங்களில் இருந்து பிரதிநிதிகள் கலந்து கொண்டார்கள். அவர்களில் ஃபாரூக் அப்துல்லாவின் தேசிய மாநாட்டு கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஷாரிக், சரத்பவாரின் கட்சியைச் சேர்ந்த கோவிந்த ராவ் அடிக், முன்னாள் மத்திய அமைச்சரும் லோக் ஜனசக்தி கட்சி தலைவருமான ராம்விலாஸ் பாஸ்வான் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்களாவர்.
விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன், திராவிட கழக தலைவர் கி வீரமணி ஆகியோரும் பல திராவிட முன்னேற்றக் கழக பிரமுகர்களும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர். வெளிநாட்டு பிரதிநிதிகளில் நைஜீரியா, மொரோக்கோ உட்பட பல நாடுகளையும் சேர்ந்தவர்கள் அடங்கியிருந்தனர். மாநாட்டில் உரையாற்றிய முன்னாள் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான், இலங்கை தமிழர் பிரச்சினை ஏதோ தமிழக பிரச்சினை அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவின் பிரச்சினை. ஆகவே டெசோவின் தீர்மானங்களைத்தான் மனதார ஆதரிப்பதாக தெரிவித்தார். மத்திய அரசு இலங்கை தமிழர் பிரச்சினையை தீர்க்க உதவாமல் பாரபட்சமாக இருப்பது இந்தியாவின் ஒற்றுமைக்கே பாதகமாக அமையும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். இலங்கை நவசமாஜ கட்சித் தலைவரான விக்ரமபாகு கருணாரட்ன பேசும்போது, தமிழர்களின் கலாச்சாரம் அளிக்கப்படுகின்றது, தமிழர் பிரச்சினை தொடர்பாக நடவடிக்கை எடுக்க இலங்கை அரசு தயக்கம் காட்டுகின்றது. அதற்கான காரணங்களில் ஒன்று இலங்கை அரசுக்கு இந்திய அரசு ஆதரவு வழங்குவதே. ஏன் தமிழர்களுக்கு எதிரான இந்தியாவின் போரை ஜனாதிபதி ராஜபக்ச தானே நடத்தினார் என்று அவர் குறிப்பிட்டார். அவர் இந்திய மத்திய அரசை வெகுவாக கண்டிக்கும் கருத்துக்களை முன்வைத்த நிலையில் தடுத்து நிறுத்தப்பட்டார். இலங்கையை விட்டு ஆங்கிலேயர்கள் வெளியேறுவது முதலாக தமிழ் மக்களின் சுதந்திரம் பறிக்கப்பட்டுள்ளதாகவும், தமிழர் தம் பாரம்பரிய பிரதேசங்களை இழந்துள்ளதுடன் தமிழருக்கு தொடர்ந்து அநீதி இழைக்கப்பட்டு வருவதாகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளரும் டெசோ மாநாட்டின் வரவேற்பு குழு தலைவருமான மு.க. ஸ்டாலின் தனது வரவேற்பு உரையில் தெரிவித்தார். தமது ஈழக்கனவை தமது வாழ்நாட்களில் நிறைவேற்றுவதற்கு செயற்பட உள்ளதாக திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கருணாநிதி மாநாட்டில் இடம்பெற்ற இறுதியுரையில் குறிப்பிட்டார். டெசோ மாநாடு தமிழர் வாழ்வுரிமைக்காகவே நடைபெறுகின்றது என்று காங்கிரஸ் மத்திய அமைச்சர்கள் ஜி.கே. வாசன், நாராயணசாமி போன்றோர் முன்னதாக தெரிவித்திருந்தார்கள். அவர்கள் இவ்வாறு கூறியிருப்பது மாநாட்டுக்கு மத்தியில் ஆட்சியையும் காங்கிரசும் வேறு வழியின்றி கை கொடுக்க விரும்பியதை எடுத்துக்காட்டுவதாக சொல்லப்படுகின்றது. ஈழம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தக்கூடாது என்று உத்தரவிட்டுவிட்டு பிறகு உடனே அதை பயன்படுத்த தடையில்லை என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமே அறிவித்ததும் தமிழகத்தில் எழுந்துள்ள அழுத்தம் காரணமாகவே தான் என்றும் கூறப்படுகின்றது. டெசோ மாநாடு நடைபெற்றதன் பின்னர் புதன்கிழமை இந்திய சுதந்திர தினத்தையொட்டி சென்னையில் உள்ள கோட்டையில் தேசிய கொடி ஏற்றி வைத்து உரையாற்றிய தமிழக முதல்வர் ஜெயலலிதா, இலங்கை தமிழ் மக்கள் சிங்களவர்களுக்கு இணையான உரிமைகளை பெறுவதற்கான வழிவகையை ஏற்படுத்த மத்திய அரசு இனிமேலாவது இலங்கை அரசை வலியுறுத்தி தமிழர்களின் துயரை நீக்க வேண்டும் என தெரிவித்தார். இலங்கையில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள தமிழ் மக்களை மீண்டும் சொந்த இடங்களில் குடியமர்த்த இலங்கை அரசை இந்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தினார். இந்த நிலையில் தமிழீழ ஆதரவாளர்கள் அமைப்பான டேசோவின் அடுத்த மகாநாட்டை தென் அமெரிக்க நாடான ஆர்ஜென்டினாவில் நடத்துவது குறித்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட டேசோ மகாநாட்டுக்கு முன்னதாக நடைபெற்ற ஆய்வரங்கத்தில் வெளிநாட்டில் டேசோ மகாநாட்டை நடத்துவது குறித்து விவாதிக்கப்பட்ட நிலையில் ஆர்ஜென்டினாவில் டேசோ மகாநாட்டை நடத்துவது என்பதில் திராவிட முன்னேற்றக் கழகம் உறுதியாக இருப்பதாகவும் அதற்கான வேலைகளில் இறங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் டேசோ மகாநாட்டின் முக்கியத்துவம் குறித்தும் அதன் பின்னணி குறித்தும் அறிந்து கொள்ளும் முகமாக ஆய்வாளர் பொன் பாலராஜன் அவர்களை நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். வணக்கம் பொன் பாலராஜன் அவர்களே. வணக்கம் பொன் பாலராஜன் அவர்களே, இப்பொழுது கருணாநிதி அவர்களுடைய இந்த புதிய ஆயுதம் தமிழர்களுக்கு ஈழம் பெற்று தருவதாக தெரிவித்து அவர் நடத்தியிருக்கக்கூடிய இந்த டேசோ மகாநாட்டின் பின்னணி தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதிகமாக நாங்கள் விமர்சனங்களை தான் அறியக்கூடியதாக இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த மகாநாட்டின் போது வலியுறுத்தப்பட்ட விடயங்கள் ஈழத்தமிழர்களுக்கு சார்பான விடயங்களாகவும் சொல்லப்படுகிறது. உங்களை பொறுத்தவரையில் இது எவ்வளவு தூரம் தமிழர்களுடைய ஈழத்தமிழர்களுடைய அரசியலில் இது எவ்வளவு தூரம் தாக்கம் செலுத்துகிறது, இவ்வாறு தாக்கம் செலுத்துவதாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? இந்த மகாநாடு கருணாநிதியினுடைய நோக்கம் என்னத்திற்காக செய்தார் என்பது ஒரு முக்கியமான விடயம். ஏனென்று சொன்னால் தொடர்ந்தும் அவர்கள் ஒரு அரசியல்வாதியாக இந்த பிரச்சனையை அணுகிக் கொள்வதையும் பார்க்க ஒரு தமிழ் தலைவராக இந்த பிரச்சனைகளை அணுகிக் கொண்டு இந்த மகாநாட்டை நடத்தியிருப்பாரா இருந்தால் ஒரு மிக சிறப்பாக இருந்திருக்கும். அவர் ஒரு அரசியல்வாதி என்ற நிலையிலே தனது அரசியல் லாபங்களின் அடிப்படையில் சில காரியங்களை அவர் தொடர்ந்து செய்து கொண்டு வருவதனால் இந்த மாநாடு ஒரு விமர்சனத்துக்குள்ளாகப்பட்டிருந்தாலும் இந்த மாநாட்டிலே எடுத்துக் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் மிக முக்கியமானதாக பார்க்கலாம். 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. சர்வதேச விசாரணை தொடக்கம், ஈழ மண்ணிலே தமிழ் மக்களின் நிலங்கள், வீடுகள் வன்பறிப்புகளுக்குள்ளாகப்படுகின்ற என்றது தொடக்கம் பல்வேறு விடயங்களை உள்ளடக்கியதாக இன்றைய தமிழீழத்திலே உள்ள பிரச்சனைகளை வெளியே கொண்டு வருகின்ற ஒரு செய்தியை இந்த மாநாடு கொண்டு வந்திருக்கின்றது. அதன் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது இந்த மகாநாட்டினுடைய சிறப்பு, இந்த மகாநாட்டினுடைய அந்த தீர்மானத்தினுடைய சிறப்பு மீண்டும் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை ஒரு பேசிக்கொண்டு நாங்கள் எல்லாம் பேச அல்லது சர்வதேச அரங்கிலே பேசக்கூடிய விடயமாக கொண்டு வந்திருக்கின்றதை நாங்கள் பார்க்கலாம்.
இப்பொழுது இந்த மகாநாடு தொடர்பில் தமிழ் தலைமைகள் மத்தியில் ஒரு வேறுபட்ட நிலைமைதான் காணப்பட்டது. உண்மையில் பார்க்க போனால் ஆரம்பத்தில் இருந்து இந்த மகாநாடு தேவையற்றது அல்லது போலியானது, அரசியல் லாபத்தோடு நடத்தப்படுகிறது என்ற பல விடயங்கள் தமிழர்கள் தரப்பால் சொல்லப்பட்டாலும் கூட இறுதி நேரத்தில் இந்த மகாநாட்டை சென்னையில் நடத்த முடியாது என்று தமிழக அரசும் காவல்துறையும் அறிவித்த பொழுது இந்த மகாநாட்டுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் கூட அது அநீதியான விடயம், அவ்வாறு நடைபெற்றிருக்க கூடாது என்று குரல் கொடுத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயம் ஒரு அரசியல் சார்ந்த விடயமாக பார்க்கின்றீர்களா அல்லது இதன் மூலமாக கருணாநிதியை பொறுத்தவரையில் அது எவ்வளவு தூரம் அரசியல் லாபமாக பயன்படுத்தப்பட்டிருப்பதாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விடயம் ஏனென்று சொன்னால், இந்த மகாநாட்டை எதிர்த்த அரசியல் தலைவர்கள் இந்த மகாநாட்டை தடை செய்யப்படுகின்ற பொழுது அந்த தடையை எதிர்த்து தங்களுடைய குரல்களை உரக்கவே சொல்லியிருந்தார்கள். ஏன் அப்படி சொன்னார்கள் என்றதை பார்க்கின்ற பொழுது, கருணாநிதியினுடைய திமுகவினுடைய நிலைப்பாட்டை அவர்கள் சிந்திக்கவில்லை. அவர்கள் எடுத்துக்கொண்டது ஈழத் தமிழர்கள் தொடர்பான ஒரு விடயம் நடக்கின்ற பொழுது அது தமிழ்நாட்டில் நடக்க முடியாத ஒரு சூழலை இருப்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த அடிப்படையிலேயே அந்த ஈழத்தமிழர்கள் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற கரிசனை தான் இந்த தடையை அவர்கள் விமர்சித்தார்களே தவிர இந்த கருணாநிதிக்கான ஆதரவாக நாங்கள் பார்த்துக் கொள்ளாமல் எடுக்கப்பட்ட இந்த மகாநாட்டினுடைய பொருள் அவமதிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையிலே தான் இந்த பல்வேறு அரசியல் தலைவர்கள் கருணாநிதியினுடைய இந்த முயற்சியை எதிர்த்திருந்தாலும் தொடர்ந்து அதை தடை செய்வதை அவர்கள் விமர்சித்திருந்தார்கள். நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் குறிப்பிட்டது போல இந்திய 65வது சுதந்திர தின கொடியேற்றத்திலே முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் குறிப்பிட்ட விடயம் பாருங்கள், திரும்ப அது ஒரு முக்கியமான செய்தியாக டெல்லிக்கு கொண்டு வரப்படுகின்றது. டெல்லிக்கு ஒரு அறைகூவல் விடப்படுகின்றது. அதே நேரம் தேசிய மாநாட்டிலே தமிழகத்திலே எடுத்துக்கொண்ட அந்த தீர்மானம், ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று சொல்லி அது கூட ஒரு மிக முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் நாங்கள் இந்த அரசியல் பின்னணி அல்ல இந்த மாநாட்டின் பின்னணி என்பதை விட இந்த 14 தீர்மானங்களை இவர்கள் வெளியே கொண்டு வந்ததும் இதை பற்றின ஒரு கருத்தாடலை தமிழகத்திலே உருவாக்கப்பட்டது ஒரு முக்கியமான விடயம். உண்மையிலே தமிழர்களுடைய நலத்தை நாங்கள் விரும்புகின்ற பொழுது, ஈழத்தமிழருடைய பிரச்சனையை நாங்கள் விரும்புகின்ற பொழுது இந்த 14 தீர்மானங்களை நாங்கள் எடுத்து பேசிக்கொண்டு கடந்த கால கருணாநிதி அவர்களுடைய தவறுகளை நாங்கள் பேசாமல் விட்டு இதை பேசிக்கொண்டு வருவமாயிருந்தால் இது தொடர்பாக மேலதிகமாக செய்ய முடியுமா என்பதையே நாங்கள் கவனம் செலுத்தலாம். இதில் தொடர்ந்தும் கருணாநிதி என்று வருகின்ற பொழுது அதனுடைய பின்னணி தொடர்பாகவும் நாங்கள் ஆராய வேண்டியிருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த கருணாநிதியினுடைய இந்த செயற்திட்டத்தின் பின்னணியில் இந்திய மத்திய அரசு எவ்வளவு தூரம் அனுசரணையாக இருக்கிறது அல்லது தடையாக இருப்பதாக நீங்கள் கருதுகின்றீர்கள்? மத்திய அரசுக்கு ஒரு சங்கடமான நிலையாக இருந்தது. ஏனென்றால் இந்த மாநாட்டை கலைஞர் கருணாநிதி செய்ய போகின்றார் என்று தொடங்கின பொழுதே மத்திய அரசுக்கு ஒரு சிக்கலை உருவாக்கி இருந்தார்கள். அப்ப அவர்கள் இந்த மாநாட்டுக்கு ஈழம் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்படாது, ஈழம் தான் தீர்வு என்ற முடிவு எடுக்கப்படாது என்ற விடயம் அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் கருணாநிதியுடன் பேச்சுவார்த்தைக்கு பிற்பாடு அந்த ஈழம் என்ற வார்த்தையை அவர்கள் அடக்கி வாதிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தது. இப்போ மத்திய அரசு பூரணமாக கருணாநிதி அவர்களை இதில் எதிர்த்து ஏதாவது செய்யலாம் என்று பார்த்தால் தொடர்ந்தும் அவர்களுக்கு சென்ற முறை தேர்தலிலே மத்திய காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்ட தோல்வி தமிழகத்திலே ஈழத்தமிழர்களின் அடிப்படையால் உருவாக்கப்பட்டது என்பதை அவர்கள் உணர்ந்தபடியால் தொடர்ந்தும் அதே சிக்கல்களை தங்களை வைத்துக் கொள்ள கூடாது என்பதற்காக விரும்பாமல் முதல் அதை ஈழம் என்ற வார்த்தையை பாதிக்க வேண்டாம் என்று சொல்லி பின்னர் பாதிக்கலாம் என்று சொல்லி சில குழப்பங்களை அவர்கள் உருவாக்கியிருந்தார்கள். மத்திய அரசுடைய தலையீடு எப்படி என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஈழத்தை தவிர்த்த ஒரு தீர்வை தமிழ் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற சிந்தனையை மத்திய அரசு திமுக சொல்லியிருப்பதாக நாங்கள் பார்க்கலாம். நன்றி பொன் பாலராஜன், உங்களுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசிக் கொள்ளவிருக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது பார்வை. சென்னையில் இடம்பெற்ற டேசோ மகாநாடு அதனுடைய பின்னணி தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவர் ஆய்வாளர் பொன் பாலராஜன் அவர்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னர் பார்வை தொடரும்.
நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது பார்வையில் அடுத்ததாக எகிப்தின் ஜனாதிபதி இராணுவத்திடம் இருந்து சிவில் அதிகாரங்களை மீள பெற்றுக் கொண்டவை குறித்து கவனிக்கலாம். 1952ஆம் ஆண்டு மன்னரின் ஆட்சி பலவந்தமாக அகற்றப்பட்டது முதல் எகிப்தின் உண்மையான அதிகாரம் இராணுவத்தின் கையிலேயே இருந்து வந்தது. நாட்டின் ஜனாதிபதிகளும் கூட இராணுவத்தின் தளபதிகளாகவே விளங்கினார்கள். இந்த நிலையில் கடந்த வருடம் இடம்பெற்ற மக்கள் எழுச்சியை அடுத்து ஜனாதிபதி ஹோஸ்னி முபாரக் பதவி விலக வேண்டிய நிலை ஏற்பட்டது. எனினும் அவர் பதவி விலகுவதற்கு ஆதரவளித்த இராணுவம் நாட்டின் அதியுச்ச அதிகாரத்தை தொடர்ந்தும் தனது கையில் எடுத்துக்கொண்டது. ஜூன் மாதம் சுதந்திரமான முறையில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஜனாதிபதியின் அதிகாரங்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளையும் இராணுவம் மேற்கொண்டது. இந்த நிலையில் புதிய ஜனாதிபதி முகமது மோர்சி தனது அதிரடி நடவடிக்கை மூலம் உயர் அதிகாரத்தில் இருந்த இராணுவ தளபதி உட்பட சிரேஷ்ட தளபதிகளை கட்டாய ஓய்வில் செல்ல பணித்ததோடு சிவில் நிர்வாகம் முழுவதையும் தன் கையில் எடுத்துக்கொண்டதுடன் இராணுவத்தையும் தனது சிவில் நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்திருக்கிறார். இது பல்வேறு பின் விளைவுகளை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் இதுவரை பாரதூரமான சம்பவங்கள் இடம்பெறவில்லை. இந்த நிலையில் எகிப்திய ஜனாதிபதியின் அதிரடி நடவடிக்கை குறித்த கருத்துக்களை நேர்கள் தொடர்ந்து கவனிக்கலாம். இஸ்லாமிய அமைப்புகள் அதிகாரத்துக்கு வரும் பட்சத்தில் சவுதி அரேபியாவில் காணப்படுவது போன்ற பெண்களுக்கு எதிரான பாகுபாடுகள், பொதுகிடத்தில் மதுபானம் அருந்த தடை, பெண்கள் அனுபவித்து வந்த உரிமைகளை மறுத்தல், இஸ்லாமிய சட்டத்தை அமல்படுத்துதல் போன்றவை வேரூன்றிவிடும் என அராபிய உலகத்தைச் சேர்ந்த சர்வாதிகாரிகள் பல தசாப்தங்களாக எச்சரித்து வந்தனர். இன்று அந்த சர்வாதிகாரிகள் இல்லை. ஆனால் அவர்களால் அடக்கி வைக்கப்பட்டிருந்த இஸ்லாமியவாதிகள் இன்று அதிகாரத்தை கைப்பற்றத் தொடங்கியுள்ளனர். எகிப்தின் ஜனாதிபதியாக இருந்த ஹோஸ்னி முபாரக் இஸ்லாமிய கோட்பாடுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பை தடை செய்தது மாத்திரமல்லாது முக்கிய தலைவர்களை சிறையிலும் அடைத்து வைத்தார். மக்கள் எழுச்சி மூலம் ஹோஸ்னி முபாரக் பதவியிலிருந்து அகற்றப்பட்டதன் பின்னர் சுதந்திரமான முறையில் நடத்தப்பட்ட தேர்தல்களில் முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பின் அரசியல் கட்சி நாடாளுமன்றத்தில் அரைவாசி ஆசனங்களை பெற்றது. அமைப்பின் தலைவரான முகமது மோர்சி மிக குறைந்த எண்ணிக்கையிலான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். 1952ஆம் ஆண்டு மன்னராட்சி ஒழிக்கப்பட்டது முதல் அதிகாரத்தை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்ட ராணுவ தளபதிகள் ஹோஸ்னி முபாரக் பதவியிலிருந்து இறக்கப்பட்டதும் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் முகமது ஹுசைன் டென்டாவி தலைமையிலான ராணுவ ஆட்சி சபை நாட்டின் அதிகாரத்தை தனது கையில் எடுத்துக்கொண்டது. ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாகவே ஜனாதிபதியின் அதிகாரங்களை கட்டுப்படுத்தக்கூடிய செயற்பாடுகளை அது முன்னெடுத்தது. அதனால் உண்மையான அதிகாரம் இல்லாத நிலையில் பதவியேற்றுக் கொண்ட முகமது மோர்சி கடந்த வாரம் சைனாயில் உள்ள ராணுவ முகாம் ஒன்றின் மீதான தாக்குதலில் 16 ராணுவத்தினர் கொல்லப்பட்ட சம்பவத்தினால் மக்கள் மத்தியில் எழுந்திருந்த கோபத்தை தனக்கு சாதகமாக ஆக்கிக் கொண்டார். தேசிய புலனாய்வு பிரிவு தலைவரையும் சாய்னாய் பகுதிக்கான ராணுவ தளபதியையும் முதலில் அவர் பதவி நீக்கினார். ராணுவ தரப்பு சுதாகரித்துக் கொள்வதற்கு முன்னதாக ஞாயிற்றுக்கிழமை ராணுவ ஆட்சி சபையின் தலைவரும் பாதுகாப்பு அமைச்சருமான ஃபீல்ட் மார்ஷல் முகமது ஹுசைன் டென்டாவியையும் ராணுவ கடற்படை மற்றும் விமானப்படை பிரதம தளபதிகள் உள்ளிட்ட 7 தளபதிகளை கட்டாய ஓய்வில் செல்லும்படி ஜனாதிபதி முகமது மோர்சி உத்தரவிட்டார். பதவி நீக்கப்பட்ட டென்டாவியையும் ராணுவத்தின் தலைமை அதிகாரியையும் தனது ஆலோசகர்களாக நியமிக்க இருப்பதாக அறிவித்த அவர் தனது நிறைவேற்று அதிகாரங்களை கட்டுப்படுத்தும் வகையில் ராணுவத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் சாசன உத்தரவையும் ரத்து செய்தார். அதன் மூலம் சுமார் 6 தசாப்தங்களின் பின்னர் சிவிலியன் ஜனாதிபதி ஒருவரின் கீழ் பாதுகாப்பு படை வந்திருப்பதை மோர்சி உறுதிப்படுத்தியிருக்கின்றார். நாட்டின் அதுயர் ராணுவ தளபதிகளில் ஒருவரான ஃபீல்ட் மார்ஷல் முகமது ஹுசைன் பதவியிலிருந்து நீங்கியதன் பின்னர் நாட்டு மக்களுக்கு விடுத்த செய்தியொன்றில் அந்த முடிவை தேசம் மற்றும் நாட்டு மக்களின் நலன்களை மனதில் வைத்தே எடுத்ததாக கூறினார். ஜனாதிபதியின் இஸ்லாமிய ஆதரவாளர்கள் அவரது முடிவை வரவேற்றனர். ஜனாதிபதி மேற்கொண்ட பதவி நீக்கங்களை ராணுவமும் ஏற்றுக்கொண்டது போலவே தெரிகின்றது. எதிர்ப்பு தெரிவிக்கும் பட்சத்தில் மக்களின் ஆத்திரத்திற்கு உள்ளாக வேண்டி வரும் என்ற பயம் அதற்கு காரணமாக இருக்கலாம். ராணுவம் கொண்டிருந்த கட்டுப்பாட்டை அகற்றியதன் மூலம் முன்னாள் ஜனாதிபதி ஹோஸ்னி முபாரக்கிலும் பார்க்க கூடுதலான அதிகாரத்தை முகமது மோர்சி தற்பொழுது கொண்டிருப்பதாக வெளிநாட்டு விவகாரங்களுக்கான விமர்சகர் டேமியன் மெக்கலோரி சுட்டிக்காட்டினார். ஃபீல்ட் மார்ஷல் முகமது ஹுசைன் டென்டாவியின் கீழ் இருந்த ராணுவத்தின் ஆதரவுடனேயே ஹோஸ்னி முபாரக் பதவி கவிழ்க்கப்பட்டார். எனினும் அதன் பின்னர் அதிகாரத்தை தனது கையில் எடுத்துக்கொண்ட ராணுவ ஆட்சியாளர்களுக்கு எதிரான புரட்சி டென்டாவியின் பதவி நீக்கத்துடன் முழுமை பெற்றிருக்கின்றது என அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். இந்த நிலையில் எகிப்து ஜனாதிபதி முகமது மோர்சி இந்த வாரம் மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்கள் புரட்சிக்கு ஆதரவாக இருந்தவர்களின் பலத்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஃபீல்ட் மார்ஷல் ஹுசைன் டென்டாவியையும் ஜெனரல் சாமி அனானையும் பதவி நீக்கம் செய்ததையும் இராணுவத்தின் பிரகடனத்தை செல்லுபடி ஆக்கியதையும் ஆதரவாளர்கள் வரவேற்றிருக்கிறார்கள்.
இந்த நடவடிக்கைகளை எடுத்ததன் பின்னரே மோசி ஜனாதிபதிக்குரிய அதிகாரங்களை கொண்டிருக்கிறார். 60 வருடங்களின் பின்னர் முதல் தடவையாக எகிப்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி செயற்பட ஆரம்பித்துள்ளமையே இது எடுத்துக்காட்டுவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் சார்ந்த முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பின் உண்மையான நோக்கம் என்னவாக இருக்கும் என்ற அச்சமும் கணிசமான மக்களிடத்தில் இருக்கிறது. முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்புக்கு எங்கிருந்து நிதி கிடைக்கிறது, அதற்கு சேருகின்ற நிதி எவ்வாறு செலவிடப்படுகிறது உட்பட பல மர்மங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் எகிப்திய ஜனாதிபதியின் அதிரடி நடவடிக்கை குறித்த கருத்துக்களை அறிந்து கொள்ளும் முகமாக ஆய்வாளர் குமார் குலசிங்கம் அவர்களை தொடர்பு கொள்கிறோம். வணக்கம் குமார் குலசிங்கம் அவர்களே. வணக்கம் உதயன். வணக்கம் குமார். கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் அல்லது மாதங்களுக்கு முன்னர் எகிப்திய நிலவரங்களை அவதானித்து பார்த்தால் இவ்வாறான ஒரு அதிரடி மாற்றம் அல்லது நடவடிக்கை என்பது சாத்தியமற்ற ஒன்றாகவே பார்க்கப்பட்டது. முகமது மூர்சி ஜனாதிபதியாக பதவியேற்றாலும் கூட தொடர்ந்தும் அந்த அதிஉச்ச அதிகாரத்தை இராணுவமே தக்க வைத்துக் கொள்ளும் என்றெல்லாம் பொதுவாகவே கருதப்பட்டு வந்திருக்கிறது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இது எவ்வாறு திடீரென்று இந்த நிலவரம் மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதாக நீங்கள் கருதுகின்றீர்கள்? ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த ரெக்கக்னிஷன், அதாவது மூர்சி பிரசிடண்டா வந்து அப்புறம் உலகம் அவரை ரெக்கக்னைஸ் பண்ண விதம் ஒன்று முதலாவது. அதாவது முஸ்லீம் பிரதர்ஹுட் பேக்ரவுண்டா இருந்தாலும் கூட அவர் ஒரு இண்டிபெண்டன்ட் எலெக்ஷன் மூலம் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி மூலம் அவருக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைச்சது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஃபீல்ட் மார்ஷல் சண்டாரி, அவருக்கு வயது வந்துவிட்டது 67 வயது. அதே இடத்துல வந்து அங்கே சீனியர் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்கும் வந்து ஓரளவு வயது கூட உங்களுக்கு தெரியும். மற்ற நாடுகளில் வந்து 60-62 ரிட்டையர்மெண்ட் போடுவார். உதாரணமாக இந்தியா பார்த்தீங்கன்னா சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அவர் ஆர்மி கமாண்டரா வந்தால் 2 இயர்ஸால அவர் ஆட்டோமேட்டிக்கா ரிட்டையர்மெண்ட் படுவார் அந்த ஏஜ் வந்தோடனே. ஆனா இங்கு அப்படி இல்லை. அதே இடத்துல இங்கு பாத்தீங்கன்னா இப்பொழுது மக்களின் பலம் கூடுவா இருக்கின்றது. அதாவது எந்த ஒரு நடவடிக்கை ராணுவம் எதிர்க்குமானால் இவர் வந்து முஸ்லிம் பிரதர்ஹுட் மூலம் எல்லாரையும் தாகிர் ஸ்குவாடுக்கு அழைத்து இந்த நாடு நடப்பதையே ஸ்தம்பிக்க நிப்பாட்டுற சக்தி அவரிடம் இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த ஆர்மி சீனியர் ஜெனரல்ஸ்க்கு ஒரு விதமான பயம் இருக்கு என்னென்றால் இவர்கள் ரிட்டையர் பண்ண பிறகு இவர்களுக்கு மேல சில வழக்குகளை வைத்து இவர்களை உள்ளே அதாவது ஜெயிலில் போட்டுவிடுவார் ஒரு பயம் இருக்கிறது. ஆனா பாத்தீங்கன்னா டெர்க்கிலேயும் அதான் நடந்தது. டெர்க்கிலேயும் இதே நிலைமையா இருந்தது. அதுக்குதான் சிவிலியன் கவர்மெண்ட், அதாவது எலெக்ஷன் மூலமா அந்த சிவிலியன் கவர்மெண்ட் இவர்களுடைய அதாவது ராணுவ அதிகாரிகளின் பலத்தை குறைத்து தாங்கள் முழுக்க இப்பொழுது சிவிலியன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்கின்றது. அப்படி வந்த பிறகு பழைய ராணுவ ஜெனரல்ஸ் பல பேரை கோர்ட்ஸுக்கு கொண்டு போய் இவர் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதே நிலைமை இங்கு வேறுமண்டு சிலர் எதிர்பார்த்திருக்கிறார்கள். என்ன பொறுத்தவரை வந்து இந்த ஆர்மி ஜெனரல்ஸுக்கும் பிரசிடன்ட் மோர்சிக்கும் இடையில் ஏற்பட்ட சில அண்டர்ஸ்டாண்டிங்கால தான் இது நடைபெற்றது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஒரு பின்புலத்தில் ஒரு உடன்படிக்கை இல்லாம இது நடைபெற சாத்தியக்கூறு மிக குறைவு. அதான் நடைபெற்றது. இப்பொழுது இந்த நிலவரம் சுமூகமாக நடைபெற்று முடிந்தாலும் கூட முகமது மூர்சியை பொறுத்தவரையில் அவருடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம் பிரதர்ஹுட் என்று சொல்லப்படுகின்ற அடிப்படைவாத கட்சியினுடைய தாக்கம் எவ்வளவு தூரம் இருக்கும் என்பது தொடர்பில் தொடர்ந்தும் கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. ஒரு ஜனநாயக அடிப்படையில் அவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட மேற்குலகம் இந்த இராணுவம் தொடர்ச்சியாக அதிகாரத்தை கையில் வைத்திருப்பது தொடர்பில் அவ்வளவு அலட்டிக் கொள்ளவில்லை என்பதை நாங்கள் அவதானித்திருக்கிறோம். உண்மையில் முகமது மூர்சியை பொறுத்தவரையில் எவ்வளவு தூரம் ஒரு ஜனநாயகவாதியாக மேற்குலக நாடுகள் எதிர்பார்ப்பது போன்ற ஒரு தராதரத்தோடு இயங்கக்கூடியவராக இருப்பார் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? நிச்சயமா நீங்க கேட்ட கேள்வி ஒரு நியாயமான கேள்வி, ஒரு கேள்விக்குரியத்தான் இருக்கின்றது. முந்தி பாத்தீங்கன்னா முபாரக் இருக்கேக்க அந்த பவர் சென்டர் வந்து 2 இடத்துல இருந்தது. ஒன்று வந்து பிரசிடென்ட், மற்றது வந்து ஆர்மிட்ட இருந்தது, ஆர்ம் போர்ஸுக்கு. ஆனா இப்பொழுது பாத்தீங்கன்னா அந்த 2 பவர் சென்டரும் வந்து பிரசிடென்ட் வந்து இது ஒரு மிகவும் பாரதூரமான விளைவு தான் பலரும் கருதுகிறார்கள். ஈவன் ஈஜிப்ட்ல இருக்கிற பல மொடரேட்டராக கூட இது வந்து எவ்வளவு தூரம் நாட்டின் நலனை பாதிக்குமோ நன்மை அடையும் என்று ஒரு கேள்விக்குரியத்தான் இருக்கின்றது. அதே நேரத்தில் இவர்களுடைய அஜெண்டா, அதாவது முஸ்லிம் பிரதர்ஹுட் அஜெண்டா, அதாவது இனி என்னென்ன செய்யப்படுறாரு ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் இவர் அதாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ரீதியில் இருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் ஒரு அளவுக்கு போனால் சில வேளை ராணுவம் மீண்டும் தருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏன்னா கீழே இருக்க ஜூனியர் ஆபீசர்ஸ்க்கு தான் இப்பொழுது ரிப்ளேஸ் பண்ணியிருக்கிறார்கள். அவர்களும் ஒரே கல்ச்சரில் வந்தவர்கள். இந்த வழியை நான் நினைக்கின்றேன் என்ன இப்பொழுது ஒன்றும் சொல்ல கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் தற்போதைய நிலையில் பிரசிடன்ட் மோர்சி அவர்கள் ஓரளவு வெளியில் அதாவது ஒரு இஸ்லாமிய ஃபண்டமெண்டலிசம் அந்த அப்படியான நிலைக்கு போற சந்தர்ப்பங்கள் மிக குறைவாக தான் காணப்படுகின்றது. நன்றி குமார், உங்களுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசிக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நன்றி உதயன். நன்றி, வணக்கம். எகிப்திய நிலவரம் தொடர்பான கருத்துக்களை எங்களோடு பரிமாறிக்கொண்டவர் ஆய்வாளர் குமார் குலசிங்கம் அவர்கள். நேர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது பார்வை. ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் பார்வை தொடரும்.
நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது பார்வையில் அடுத்ததாக சிரியாவில் தொடர்கின்ற பதற்ற நிலை தொடர்பாக கவனிக்கலாம். சிரிய தலைநகர் உட்பட பல நகரங்களிலும் அரசு படையினருக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையிலான சண்டைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. வெளிநாடுகளின் நேரடி தலையீடு இல்லாத போதிலும் மேற்குலக ஆதரவு பெற்ற கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்தும் அரசு படைகளுக்கு எதிராக வன்மையாக போராடி வருகின்றனர். இந்த நிலையில் அண்மையில் சிரிய அரசில் இருந்து பிரிந்து சென்ற அந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் ஹிஜாப் நாட்டின் 70% பகுதி அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் சிரியாவில் தொடர்கின்ற பதற்ற நிலை குறித்த மேலதிக விவரங்களை நேர்கள் தொடர்ந்து கவனிக்கலாம். சிரியாவின் முன்னாள் பிரதமர் ரியாட் ஃபரீட் ஹிஜாப் சிரிய ஜனாதிபதி பஷர் அல் ஆசாத்தின் அரசாங்கம் கவலக்கூடிய நிலை எழுந்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். கடந்த வாரம் சிரியாவில் இருந்து வெளியேறிய அவர் ஜோர்தான் தலைநகர் அமானில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் முதல் தடவையாக கலந்து கொண்டார். கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக ஓயாது படை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியிருப்பதாலும் நாட்டிலிருந்து வெளியேற துடிக்கும் விசுவாசிகளின் துரோகங்களினாலும் ஆசாத்தின் அரசாங்கம் ஆட்டம் காண தொடங்கியிருப்பதாக ஹிஜாப் அப்போது குறிப்பிட்டார். சிரிய அரசாங்கம் தார்மீக ரீதியிலும் நிதி மற்றும் ராணுவ ரீதியிலும் ஏற்கனவே வீழ்ச்சி காண தொடங்கியிருப்பதை பிரதமர் பதவியிலிருந்து தான் இருந்தபோது நேரில் அவதானித்ததாகவும் ஹிஜாப் சொன்னார். ராணுவம் பலவீனமடைந்து செல்லுகின்றது. அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் நாட்டின் 30% பிரதேசம்தான் உள்ளது. சிவில் மற்றும் ராணுவத்தின் மூத்த அதிகாரிகள் அரசுக்கான ஆதரவினை விலக்கிக் கொண்டு வெளியேறுவதற்கான சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கின்றார்கள் எனவும் அவர் தெரிவித்தார். கிளர்ச்சியாளர்களுடன் இணைந்து கொள்ளப் போவதாகவும் எகிப்து மற்றும் டுனிசிய நாடுகளின் ராணுவத்தை பின்பற்றி சிரிய ராணுவமும் மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டினை எடுக்க வேண்டும் எனவும் ஹிஜாப் கோரிக்கை விடுத்தார். இதேவேளை சிரியாவின் மிகப்பெரியதும் வர்த்தக தலைநகரமான அலப்போவில் செவ்வாய்க்கிழமையும் மோதல்கள் இடம்பெற்றன. அரச படைகள் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள போதிலும் தங்கள் நிலைகளை தக்கவைக்கும் நடவடிக்கைகளில் தாங்கள் ஈடுபட்டிருப்பதாக கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்தனர். தலைநகர் டமஸ்கஸின் உள்ளேயும் புறநகர் பகுதிகளிலும் அரசு படைகள் கடுமையான ஷெல் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். மக்கள் அகதிகளாக வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றும் செயற்பாட்டாளர்கள் கூறியிருக்கின்றனர். புறநகர் பகுதியில் ஒன்றான குட்சயாவில் ஏராளமான ஷெல்கள் வீழ்ந்து வெடித்ததில் வீடுகள் சேதமடைந்ததுடன் மக்களும் காயமடைந்ததாக செயற்பாட்டாளர்களில் ஒருவர் தெரிவித்தார். கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பலஸ்தீனியர்கள் அதிக எண்ணிக்கையில் வசிக்கும் தலைநகரின் டெடாமோன் பகுதியில் கடுமையான மோதல்கள் இடம்பெற்று வந்தாலும் தலைநகரின் இன்னொரு பகுதியான காபோனில் ஜனாதிபதி ஆசாத்தின் மதப்பிரிவான அலவைட்டைச் சேர்ந்தவர்களுக்கும் சுனி முஸ்லிம்களுக்கும் இடையில் மோதல்கள் தொடர்வதால் அதிகரித்த அளவில் மக்கள் வெளியேறத் தொடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் ஐக்கிய நாடுகள் மனிதநேய பணிகளுக்கு பொறுப்பான அதிகாரியான வேலரி அமோஸ் டமஸ்கஸ் சென்று நிவாரண உதவிகளை அதிகரிப்பதற்கான பேச்சுவார்த்தையில் செவ்வாய்க்கிழமை ஈடுபட்டார். சிரியாவின் அராபிய செம்பறை சங்கம் உணவுப் பொருட்களை விநியோகிப்பதில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ள நிலையில் வெளிநாட்டு தொண்டர்கள் அதிகரித்த அளவில் சிரியாவுக்கு செல்வதற்கான விசாக்களை சிரிய அரசு வழங்க வேண்டும் எனவும் வேலரி அமோஸ் கூறியிருந்தார். Clearly the situation has got worse since I was here in March. We will, through our partners, the Syrian Arab Red Crescent, who, as you know, have been doing an extremely good job trying to make sure that people who need help get help. We will continue to support them, but also work to scale up our own efforts. புதிதாக நியமனம் செய்யப்பட்டிருக்கும் பிரதமர் வாயல் அல் ஹல்கி ஐக்கிய நாடுகளுக்கான சிரிய தூதுவர் ஃபயசல் மிக்டாட் உட்பட மூத்த அரசு அதிகாரிகளை சந்தித்ததன் பின்னர் கருத்து வெளியிட்ட வேலரி அமோஸ் சாதாரண பொதுமக்கள் பெரும் கஷ்டங்களை அனுபவிப்பதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை 2.5 மில்லியன் வரை இருக்கும் எனவும் தெரிவித்தார். வேலரி அமோஸ் டமஸ்கஸில் இருந்த சமயம் புதன்கிழமை பாரிய குண்டுவெடிப்பு ஒன்று நிகழ்ந்தது. அமோஸ் வேறொரு ஹோட்டலில் தங்கியிருக்கையில் சிரியாவின் கண்காணிப்பை மேற்கொள்ள ஐக்கிய நாடுகள் அமைப்பின் கண்காணிப்பாளர்கள் தங்கியுள்ள ஹோட்டலுக்கு வெளியே இந்த குண்டுவெடிப்பு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. வாகனம் ஒன்றுடன் பொருத்தப்பட்டிருந்த குண்டு வெடித்த சம்பவத்தில் குறைந்தது 3 பேர் காயமடைந்ததாக தேசிய தொலைக்காட்சி அறிவித்தது. சம்பவம் இடம்பெற்ற இடத்தை பார்வையிட்ட பிரதி வெளிநாட்டு அமைச்சர் ஃபயசல் மெக்டாட் ஐக்கிய நாடுகள் கண்காணிப்பாளர்கள் எவரும் காயமடையவில்லை என்று தெரிவித்தார். இதேவேளை சவுதி அரேபியாவில் நடைபெறும் 57 நாடுகள் அங்கம் வகிக்கும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் வெளிநாட்டு அமைச்சர்களின் மாநாட்டின் போது சிரியாவை அமைப்பிலிருந்து இடைநிறுத்தக்கூடும். சிரியாவில் நடைபெறும் அரச வென்சல்களை கண்டிக்கும் வகையில் இஸ்லாமிய ஒத்துழைப்புக்கான அமைப்பு இந்த நடவடிக்கையினை மேற்கொள்வதற்கு ஈரான் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றது. செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் மாநாடு ஒன்றில் அமெரிக்காவின் மூத்த ராணுவ தளபதியான ஜெனரல் மார்டின் டெம்சே ஆசாத்தின் அரசுக்கு முண்டு கொடுக்கும் ராணுவத்திற்கான பயிற்சிகளையும் உதவிகளையும் ஈரான் வழங்குவதற்கான ஆதாரம் இருப்பதாக தெரிவித்தார். அதே செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றிய அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லியோன் பெனட்டாவும் சிரிய அரசுக்கு ஈரான் பல வகைகளிலும் உதவுவதாக குறிப்பிட்டார். இதனிடையே சிரிய ஜனாதிபதி பஷர் அல் ஆசாத்தின் மூத்த உதவியாளர்களில் ஒருவரான பூத்தைனா ஷாபான் சீனாவுக்கு சென்றிருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் அமைப்பின் 6 அம்ச அமைதி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான தமது முயற்சியின் ஒரு அங்கமாக இந்த பயணம் இடம்பெறுவதாக சீன வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது.
சிரியாவின் எதிரணியைச் சேர்ந்தவர்களையும் அழைப்பது குறித்து ஆலோசிக்கப்படுவதாக சீன வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டுவரப்பட்ட பிரேரணைகளை எதிர்த்த சீனா சிரிய அரசாங்கத்துக்கும் எதிரணியினருக்கும் இடையில் யுத்த நிறுத்தம் ஏற்பட வேண்டும் போன்றவற்றுக்கு அரசியல் ரீதியிலான பேச்சுவார்த்தை நடைபெற வேண்டும் என ஆதரவு வழங்கி வருகின்றது. இந்த நிலையில் சிரியாவின் ஹூலா நகரத்தில் கடந்த மே மாதம் 49 குழந்தைகள் 34 பெண்கள் உட்பட குறைந்தது 108 பேர் கொல்லப்பட்டமைக்கு சிரியா துருப்புக்களும் அவற்றுடன் சேர்ந்து செய்யப்படுகின்ற ஆயுத குழுக்களுமே காரணம் என்று ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகளின் பேரவையின் அறிக்கை ஒன்று குறிப்பிட்டிருக்கிறது. சிரிய அரசாங்கத்தின் உயர் மட்டத்தினால் மிகவும் மோசமான மனிதுரிமை மீறல்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருப்பது போல தெரிவதாகவும் அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. ஜனாதிபதி பஷார் அல் அசாத்தின் அரசுக்கு எதிரான போராட்டம் 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஆரம்பமானதன் பின்னர் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட மிகவும் மோசமான தாக்குதல் இதுவெனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நல்ல நேயர்களே, இதுவரை உங்கள் டிவிஏ தொலைக்காட்சியின் பார்வை நிகழ்ச்சியினை பார்த்தீர்கள். இந்த நிகழ்ச்சி முக்கியமான உலக விடயங்கள் தொடர்பான பார்வையாக வாராந்தம் புதன்கிழமைகளில் இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. பார்வை நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தொடர்ந்தும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். தமிழரின் பிம்பம் உங்கள் டிவி.